கவனமாக கேட்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசேயை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் என்பதே. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருமையான வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். சிந்தனைக்காக முன்பு வைக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு 8வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். இதிலே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்மண்டையிலே வந்த ஒரு குஷ்டரோகியை, ஒரு தொழு நோயாளியை குணப்படுத்துகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதிலே 3வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஐம்புலன்களை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஐம்புலன்கள் எவையெல்லாம்? கண், காது, மூக்கு, கண், காது, நாக்கு, வேற தோல், தொடுதல். அதான் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல். மூக்கு, முகர்தல், தொடுதல். இதுல தொடுதல் மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாமே மிக முக்கியமானதுதான். ஆனாலும் அதாவது ஃபண்டமெண்டல் ஹியூமன் நீட் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இந்த தொடுதலுக்கு அவ்வளவு பெரிய வலிமையும் ஆற்றலும் உண்டு. அதான் சவுல் ஷான்பெர்க் என்பவர் மிக அருமையாக சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், வாய்மொழியாக, உணர்வு ரீதியாக நாம் மக்களோடு தொடர்பு கொள்ளுகிறோம். அதைவிட 10 மடங்கு வலிமையானது எதுவென்று சொன்னால் என்னதுதான்? தொடுதல். மிக முக்கியமான ஒன்று. அதான் தொடுதலுக்கு மிகவும் வலிமை உண்டு. என்னவென்று சொன்னால், தொடுதல் அதாவது கண்ணீர்ல, வேதனையிலே, துன்பத்திலே இருக்கிற மகனை, ஒரு மனுஷனை பார்த்து நாம் ஆறுதல் சொல்லுகிறோம். ஆனால் அதே வேளையிலே அவனை தொட்டு ஆறுதல் சொன்னால்
அவனுக்கு இன்னும் அதிகமான ஆறுதல் கிடைக்கிறது. அதே போல தொடுதல் மன அழுத்தத்தை குறைக்கும், மன வேதனையை அகற்றக்கூடிய வலிமை எதற்கு உண்டு என்று சொன்னால் எதுக்கு உண்டு? தொடுதல் உண்டு. இங்கே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தொடுகின்றார். அவன் சாதாரணப்பட்ட மனுஷன் அல்ல. எப்பேற்பட்ட மனுஷன்? குஷ்டரோகி. இயேசு தமது கையை நீட்டி எனக்கு அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக அப்படி என்று சொன்னார். அப்போ குஷ்டரோகி, தொழுநோய், இன்றைக்கு அதை குணப்படுத்துகின்ற மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை தடுப்பதற்குரிய மருந்துகள் எல்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த மருந்து வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். தொழுநோய் எதை எப்படி கணக்கிலே வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு மனுஷனை தொழுநோய் அல்லது குஷ்ட நோய் தாக்கினது என்று சொன்னால் அவனுக்கு சூட்டப்படுகின்ற பெயர் தூய்மையற்றவன். தூய்மை அற்றவன் அப்படி என்றுதான். பழைய ஏற்பாட்டிலே கூட இந்த நோயாளிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போல இந்த நோயாளிகளிடத்திலே மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பழைய ஏற்பாடு நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு தொழுநோயாளி, தொழுநோய் அல்லாத ஒரு மனுஷன் தெரியாமல் தன்னை நெருங்கி வருகிறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? கத்த வேண்டும். நான் தூய்மையற்றவன், நான் அன்கிளீன் அப்படி என்று கத்த வேண்டும். இவனுடைய கத்துதலை கேட்டு அவன் என்ன செய்வான்? விலகி செல்வான். அதே போலதான் உண்மையாகவே சமூகத்திலே அவனுக்கு இடமே கிடையாது. சமூகம் என்ன? குடும்பத்திலேயே அவனுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் தொழுநோய் ஒருவனை தாக்கிட்டு என்று சொன்னால் கோயிலுக்குள்ள கூட என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. அப்பேற்பட்ட அவன் எங்கதான் வாழணும்? கிராமத்துக்கு வெளியே, அதாவது சேரி பகுதியிலே அல்லது அதுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியிலே அவன் வாழ வேண்டும். அன்றைக்கு அப்படிப்பட்ட பகுதிகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தார்கள். அடுத்ததாக அவர்கள் உணவுக்காக பிச்சை தான் எடுத்தார்கள். அப்பேற்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், தம்மண்டையிலே வந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தொட்டு குணமாக்குகிறார். தம்மண்டையில குஷ்டரோகியை தொடாமல் குணப்படுத்த முடியுமா? முடியாதா? முடியும். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து 10 நோயாளிகளை என்ன செய்திருக்கிறாரு? குணப்படுத்தி இருக்கிறார். 10 நோயாளிகளை, தம்மண்டையில வந்தவர்களை தொடாமலேயே குணப்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரே ஒருவன் தான் நன்றி செலுத்த கடந்து வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கும் தன்னிடத்திலே சுகத்தை நாடி வந்த மனிதனை தொடாமல் குணப்படுத்த முடிந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவனை தொட்டு அப்படி என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அதற்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து தொடுகிறார் என்று சொன்னால் இந்த தொடுதலிலே 3 மிக முக்கியமான அர்த்தங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தொடுகின்றார். தொட்டு என்ன சொல்லுகின்றார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ குணமாகு அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த தொடுதல் பர்சனல் டச், தனிப்பட்ட தொடுதல். எல்லாவற்றுக்கும் மேலாக இது என்ன சொல்லலாம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவதற்கான ஒரு அடையாளம். சமூகத்தாலே, குடும்பத்தாலே, ஆன்மீகத்தாலே
புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை நான் என்ன செய்கிறேன்? ஏற்று கொள்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த தொடுதல். இயேசு கிறிஸ்து யூத சட்டத்தை இங்கே உடைக்கிறார். யூத சட்டத்தை உடைக்கிறார். எப்பேற்பட்ட நிலையிலே இருந்தாலும், ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவனை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஏற்று கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலே எந்த விதமான பாகுபாடும் இல்லை. படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ, ஏழை என்றோ வசதி படைத்தவன் என்றோ, அந்த மொழி பேசுகிறவன் இந்த மொழி பேசுகிறவன் என்றோ, அந்த ஜாதி என்று இந்த ஜாதி என்றோ, அப்படி பலவீனமானவன் இப்படி பலவீனமானவன் என்றோ, அந்த பாவி இந்த பாவி அப்படி என்றோ இல்லை. ஆனால் யார் யார் எப்பேற்பட்ட நிலையிலும் எந்த நிலையிலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தால் அவனை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். உண்மையான விசுவாசத்தோடு, உண்மையான பற்றுறுதியோடு யார் இயேசுவினிடத்திலே வருகிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். இங்கே அதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து தொட்டு குணப்படுத்துகின்ற நிகழ்வு. அடுத்ததாக இரண்டாவது காரியம் தொடுதல், தெய்வீக வல்லமையின் வெளிப்பாடு. தெய்வீக வல்லமையின் வெளிப்பாடு, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடுதல் வழியாக கடவுளுடைய வல்லமை என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குகிறது. அதான் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு தொடரல, ஆனா இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வல்லமை என்ன செய்தது? அவளுக்குள்ளே கடந்து சென்றது. அதே போல யாரை இயேசு கிறிஸ்து தொடுகிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். இதான் எரேமியாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். கடவுள் யாரை தொடுகின்றார்? யாரை தொடுகின்றார்? எரேமியாவை தொடுகின்றார். எரேமியாவுடைய வாயை தொடுகின்றார். யார் வாயை தொடுகின்றார்? கடவுள் எரேமியாவை அழைக்கின்றார், வாப்பா, உன்னை நான் ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்த போகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு பேசவே தெரியாது. அப்படி என்று சொன்னால் என்னை விட்டுவிடும், நான் இதற்கு தகுதியே இல்லை, என்னை விட்டுவிடும் ஆண்டவரே, இதற்கு நான் தகுதியே இல்லை. ஓ, நீ தகுதி இல்லை என்று சொல்லுகிறாயா? இதோப்பா, அப்படி என்று சொல்லி கடவுள் எரேமியாவுடைய வாயை தொடுகிறார். எரேமியாவுடைய வாயை தொடுகிறார். அடுத்து சொல்லுகிறார், பார் எரேமியாவே, உன்னை நான் பார் பிடுங்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? ஏற்படுத்தி இருக்கிறேன்.
நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நான் தகுதியற்றவன் அப்படி என்று நினைத்த ஒரு எரேமியாவை தொடுதலின் மூலமாக ஒரு ஆற்றல் மிக்க, வலிமை மிக்க ஒரு தீர்க்கதரிசியாக கடவுள் எழுப்ப செய்தார். இங்கேயும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு குஷ்டரோகி வருகிறார். சமூகத்தாலே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, தன்னுடைய உணவுக்காகவே இறந்து உண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நிலையிலே இருந்த ஒரு மனிதன் வருகிறான். அவனை இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையிலே தொழுகின்றார். அவனுக்குள்ளே கடவுளுடைய வல்லமை கடந்து செல்கிறார். கடந்து சென்றவுடன் இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகு. அப்படி என்ற வார்த்தையை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் யார் தொடுகிறாரோ அவர்கள் அசாத்தியமான மனிதர்களாக மாறுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் நினைக்கலாம், ஐயோ நான் எதுக்குமே லாயக்கு இல்லாத, நான் ஆகாத, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிற போதும், வாழ்க்கை பயணத்தை அப்படியே ஓட்டி முடித்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கடவுளுடைய வல்லமை யார் மேல் இறங்குகிறதோ, யார் தொடுகிறதோ, கடவுள் யாரை தொடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறார்கள்? வல்லமை மிக்கவர்களாக மாறுகிறார்கள். கடவுளுடைய ஆற்றல், கடவுள் தொடுகின்ற போது கடவுளுடைய ஆற்றல் அவருடைய வாழ்க்கையிலே இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. பாருங்கள், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து தொடுகின்றார். பாடையை தொட்டார். இந்த பாடையில கிடத்தப்பட்டிருக்கிறது யாரு? நாயினும் விதவையின் மகன், ஒரே மகன், தனக்கு வாழ்வாதாரமாக இருந்த ஒரே மகன், எதிர்காலத்தில் எனக்கு கஞ்சி ஊத்துவான் என்று எதிர்பார்ப்போடு இருந்த ஒரே நம்பிக்கையை கொண்டிருந்த ஒரு மகன் மரித்து போகிறார். பாருங்கள், அவர் மரித்தவன் அப்படியே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எதிரே வருகிறார். எதிரே வந்து பார்க்கிறார். பாடையை தொட்டார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் யார தொடுகிறாரோ அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள், புது ஜீவனை பெறுகிறார்கள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையினாலே நாம் மரித்தவன போலதான் இருக்கு. சிலர் சொல்லுவார்கள், ஏதோ ஐயா நான் நடைபுணமாய் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு பெரிய பிரச்சனை, எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் அவ்வளவு பெரிய போராட்டங்கள், அதை வார்த்தைகளினால வெளியே சொல்ல முடியாது. ஆகையினால் நான் இப்போது எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், நான் நடைபுணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடும். கவலை வேண்டாம். கடவுள் யார தொடுகிறாரோ அங்க கடவுளுடைய வல்லமை இறங்கி நடைபுணமாக நடந்து கொண்டிருக்கிற நம்மை எப்படி நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படி என்று சொல்ல வைக்க முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது லூக்கா 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 13:13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்.
இங்கே இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள் நிமிரக்கூடாமல் கூனியா இருந்த ஒரு பெண்ணை தொடுகின்றார். எத்தனை ஆண்டுகள்? 1-2 ஆண்டுகள் அல்ல, 18 ஆண்டுகள் கூனியா இருக்கின்றார். எதனால கூனியா இருக்கின்றாள்? பிசாசின் வல்லமையினால கூனியா இருக்கின்றாள். இப்ப இயேசு கிறிஸ்து அவளை தொடுகின்றாள். வல்லமை அவளுடைய சரீரத்திலே போன கற்பாடு அவள் என்ன செய்தாள்? எழுந்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். வாழ்க்கையின் பிரச்சனை நிமித்தம், வாழ்க்கையின் போராட்டங்கள் நிமித்தம் நிமிரக்கூட முடியாமல் கூனி குறுகி போய் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில், என்னுடைய சரீரத்துல கூனல் விழவில்லை, ஆனால் என்னுடைய மனதளவுல என்ன இருக்கு? கூனல் விழுந்திருக்கு. நான் சுமக்கின்ற பாரம் அவ்வளவு கொடிதா இருக்கிறது. சுமக்க கூடாத பாரத்தை சுமந்து போய் என்னுடைய மனது இப்போது கூனி போய் இருக்கிறதையா. ஆனா இயேசுடைய தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அந்த கூனல் என்ன செய்யும்? நிமிரும். இதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்தே போக வேண்டாம். அதான் பாருங்க, இதுவரையிலும் எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைப்புலதான் அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசு இடத்துல வந்த உடனே இயேசு அவனை தொட்டார். உன்னைதான் ஏற்றுக்கொள்கிறப்பா, இதோ என்னுடைய வல்லமையை உனக்குள்ளே நான் அனுப்புகிறேன் என்பதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து தொட்டார். மூன்றாவதாக, தொடுதல் மாற்றத்தை கொடுக்கும். தொடுதல் மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் அன்கிளீன், தூய்மையற்றவன் ஒரு சமூகம் எப்படி அவனை பார்த்தது என்று சொன்னால், ஒரு தூய்மையற்ற ஒரு மனுஷன், ஒரு அசுத்தமானவன். அந்த அசுத்தமானவனை இயேசுனுடைய தொடுதல் எப்படி மாற்றுகிறது? சுத்தமானவனாக மாற்றுகிறது. இம்பியூரிட்டி, பரிசுத்தமில்லாத ஒரு மனிதனை இப்போது பரிசுத்தவானாக மாற்றுகிறது. இயேசுனுடைய தொடுதல் சுகவீனத்தில் இருந்த ஒரு மனிதனை ஆரோக்கியமுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறது. என்ன பெரிய காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாற்றம். இயேசுனுடைய தொடுதல் மாற்றத்தை கொடுக்க வல்லது. ஒருவேளை இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்ற நிலையிலே நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுடைய தொடுதல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுடைய தொடுதல் மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த தொடுதலுக்கு காரணம் என்ன? இந்த தொடுதலுக்கான காரணம் என்ன? ஏன் இயேசு அவனை தொட்டார்? ஏன் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை தொட்டார்? காரணம் என்ன? அவன் இயேசுவிடத்துல வந்தான், இயேசுவை நாடி வந்தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2வது வசனம் மிக சொல்லுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. அப்போ அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். எப்படியாவது அவரிடத்திலே போக வேண்டும். இந்த ஜனங்கள் குஷ்டரோகி என்று தெரிந்தால் என்னை விரட்டி விடுவார்கள். அதற்கு மறைமுகமாக அதை மறைத்து செல்ல வேண்டும். ஆனா எப்படியாவது யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்து இயேசுவிடத்திலே வந்தார். அவனை தான் இயேசு தொட்டார். உண்மையாகவே பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே
கடவுளுடைய வல்லமை கடந்து சென்றது. எப்போது அவள் இயேசுவை தொட்டால் எனக்கு விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு வந்து இயேசுவிடத்திலே வந்து இயேசுவை நெருங்கி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கை தொடுகின்றார் என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார் என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார்? தம்மிடத்திலே வருகிற மக்களை, வாஞ்சியோடு தம்மை தேடுகிற மக்களை, தம்மை நாடி வருகின்ற மக்களை ஆண்டவர் தொழுகின்றார். ஆண்டவர் தொழுகின்றார். அதான் 91வது சங்கீதம். 91வது சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடுத்த வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உண்மையாகவே அவரை வாஞ்சியோடு தேடுகிறேன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்திக்கிறார், தொடுகின்றார். எதிர்பார்க்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு நமக்கு தேவை அவருடைய தொடுதல் தேவை, அவருடைய தொடுதல் தேவை. அண்மையில ரக்ஷபந்தன் நடந்தது. வட இந்தியாவில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவார்கள். அப்பொழுது பாரத பிரைம் மினிஸ்டர் வந்து பிள்ளைகள் எல்லாரும், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரையும் கைகுலுக்குகிறார். அது பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன குழந்தை பின்னாடி நிற்கிறது. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கையை எட்ட முடியவில்லை. அப்ப அவ கூப்பிடுகிறார். பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு, என்னுடைய கையை தொட மாட்டீங்களா, என்னுடைய கையை குலுக்க மாட்டீர்களா அப்படி என்று என்ன சொல்லுகிறார்? சத்தமாக சொல்லுகிறார். இந்த குரல் யாருடைய காதுல விழுந்துச்சு? பிரைம் மினிஸ்டர் காதுல விழுந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன குட்டி பாப்பா, ஆகா நான் உன்னுடைய கையை குலுக்காமல் செல்லுவேனா அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய கரத்தை பற்றி குலுக்கினார். அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்போ உண்மையாகவே அந்த தொடுதல் யாருடைய வாழ்க்கையில நிகழ்கிறது என்று சொன்னால், நோக்கி கூப்பிடுகிற, அவரை வாஞ்சியோடு நோக்கி பார்க்கிற, அவரை நோக்கி கதறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவே தொடுகின்றார். அதான் கடவுள் அழைக்கிறார். பாருங்க, எப்பா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கலாம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள். அடுத்தது, பணம் இல்லாதவர்களே என்னிடத்துல வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்க. அப்பன்னா என்ன சொல்லுகிறார்? அந்த தாகம் வாழ்க்கையில பிரச்சனையில நிமித்தம், போராட்ட நிமித்தம் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இயேசுவை காண வேண்டும், கடவுளை காண வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கிறது நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, வந்து இலவசமாக வருகுங்கள், இலவசமாக நீங்க சாப்பிடுங்க, நீங்க புஷ்டியாய் இருப்பீர்கள் என்பதை இந்த ஏசாயா 55வது அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்கள் மிக அழகாக சொல்லும்.
திருமறையில் உள்ள கடைசி புத்தகம் இது திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம். அது கடைசி அதிகாரம் 22வது அதிகாரத்துல 17வது வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். அப்போ யாரை கடவுள் தொடுகின்றார்? யாருடைய வாழ்விலே யாரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார்? யாருடைய வாழ்க்கையில கடவுள் வல்லமையை அனுப்புகிறார்? யாருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறார்? அப்படி என்று சொன்னால் தன்னிடத்திலே வருகிறவன், தன்னிடத்திலே வருகிறவன். குஷ்டரோகி வந்து தாழ்மையோட கெஞ்சனான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கு. கடவுள் அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஒரு துளி அளவு கூட அவன் நினைக்கல. இயேசு கிறிஸ்து என்னை தொடுவார் என்று நினைக்கல. அவரை தொட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆகா, என்னையும் தொடுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வந்திருக்கு அவனுக்கு. நிச்சயமாய் அது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும். பாருங்க, மட்டுமல்ல, கடவுளுடைய வல்லமை தொடுதல் வழியாக கடவுள் அனுப்பினார், மாற்றத்தை கொடுத்து ஒரு புதிய மனிதனாக அனுப்பினார். போ, நீ ஆசாரியரிடத்துல உன்னை போய் காண்பி. அவனுக்கு கடைசி சொல்லுவார், நீ உனக்கு குஷ்ட ரோகம் இல்லை என்பதற்கு சர்டிபிகேட் வழங்கி உன்னை என்ன செய்ய வேண்டும், என்ன கடமையை செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லுவார்கள். அதை நீ செய்ய அப்படி என்று சொல்லுவார். போய் அவனை போய் ஆசாரியில் காண்பிக்க அனுப்புகிறார். ஆமன்பர்களே, பணமும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? கடவுள் நம்முடைய வாழ்க்கையை தொட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தாகம் தேவை, நமக்கு வாஞ்சை தேவை. ஆகையினால் வாஞ்சியோடு கடவுளை தேடுவோம், வாஞ்சியோடு அவரை பற்றி கொள்வோம், தாகத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம், தாகத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை அனுப்புவார். நாம் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை கடவுள் நமக்கு தருவார். ஆகவே இந்த நாளிலே கேட்பாண்டவரே, தாகத்தோடு தேடுகிற சுவாமி, வாஞ்சியோடு நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை தொடும், என்னை தொடும் அப்படி என்று கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை தொடுவார், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக.